ஆலயம் செல்வோம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது பள்ளிக்கரணையில் உள்ள வினை தீர்த்த விநாயகர் திருக்கோயில், அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் திருக்கோயில். ரொம்ப அழகான சிவன் கோயிலுங்க. இப்போ தான் கோயிலுக்கு ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கோயில் பழைய நாள் கோயில், இப்போ திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு. வர 17ஆம் தேதியோட ஒரு மண்டலம் முடியுதுங்க. நீங்கள் மேடவாக்கம் பள்ளிக்கரணையை சுற்றி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, சென்னையில் எந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப அற்புதமாக கோயில் குளத்தோடு இருக்கிற ரொம்ப அழகான திருக்கோயில். நான் இதுபோல் வாசல்லையே மண்டபத்தில் பிரம்மாலாம் இருந்து எந்த கோயில்லையுமே பார்த்தது இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்க கோயில். வாசல்லையே உங்களுக்கு தாமரை பூவோட குளம் வச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா தெய்வமும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா சந்நிதியில் இருக்கிற கடவுளும் சிரித்து நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க கோயில். ரொம்ப இயற்கை சூழ கோயில் குளத்தோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. நமக்கு வந்து அரச மரத்தோட பிள்ளையார் இருக்கிறது ரொம்ப அரிது. எப்பயுமே வந்து இந்த சோமவாரம்லாம் வேண்டிக்கணும்னா அரச மரத்து பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய கோயிலில் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான கோயில். பக்கத்துலேயே ஆதிபுரீஸ்வரர் கோயில், அது 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள கோயில். எல்லாருக்குமே தெரியும் ஆதிபுரீஸ்வரர் கோயில்னு. அந்த கோயில்லேருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சாலே இந்த கோயில் வந்துடுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயில் போயிட்டு வரவங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு சந்நிதியும் டைம் எடுத்து பாருங்கள். இப்போ மண்டல பூஜை இருக்குன்றாங்க. மண்டல பூஜைக்கு வந்து பைசா கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் எல்லா சாமிக்கும் வந்து வஸ்திரம் வாங்கி போட்டு எல்லாருக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்வாங்களாம். ஒரு குடும்பமாகவே நம்ம வந்து மண்டல பூஜைக்கு பணம் கட்டி கலந்துக்கலான்றாங்க. கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேளுங்க, அவங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஆதிபுரீஸ்வரர் கோயில் வந்தாலும் இந்த கோயில் வந்துட்டு போங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னாலும் 17ஆம் தேதிக்குள்ளே வந்தால் நம்ம கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். நான் சுவாமிக்கு நேரமாகவே காலையில் வந்துட்டேன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயில். நம்ம சொல்ல வார்த்தை இல்லை, வந்து நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கோயில் பார்த்த அந்த பரவசம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரோட் போனீங்கன்னா உங்களுக்கு வீராத்தம்மன் கோயில் இருக்குது, காவல் தெய்வம் அவங்க. அப்புறம் ஆதிபராசக்தி அம்மன் இருக்காங்க. இப்போ வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு ஜூன் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம்னு ஆதிபுரீஸ்வரர் கோயில் வாசல்லையே பேனர் வச்சுருக்காங்க. 7ஆம் தேதி சண்டே தான். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அங்காளம்மா கோயிலோட கும்பாபிஷேகத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கும்பாபிஷேகம் ஆன இந்த வினை தீர்த்த விநாயகர், இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் நம்ம பார்த்துட்டு போகலாங்க. வைத்தியநாதர்னால என்னங்க, உடம்புக்கு தேக ஆரோக்கியம் கொடுக்குறவர். அதே போல் நம்மளை நல்லா சுகமாக வச்சுப்பாங்க. அதாங்க வைத்தியரோட வேலையே என்னங்க, நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் எல்லாரையும் தீர்த்து வைக்கிறவர் தான் இந்த வைத்தியர். இவரை வந்து பார்த்துட்டு போனால் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். கடவுளை பார்க்க பாசிட்டிவ் வைப்பு தான். நீங்கள் எந்த மனநிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு கோயில் போயிட்டு வாங்களேன், ஒரு தைரியம் தானாகவே வந்துடும். இது நான் பிளான் பண்ணியே கோயிலுக்கு போகலான்னு யோசித்தேன். கும்பாபிஷேகம் ஆயிருக்கேன், என்னைக்கு கூப்பிடுவாரோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா நீ வா அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டு காட்சி கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்னோடதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் நிறைய கோயில் போயிட்டு வந்து உங்களுக்கு அந்த கோயிலோட பதிவையும் அந்த கோயிலோட சிறப்பையும் கோயிலுக்கு எங்கே இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பள்ளிக்கரணை பஸ் ஸ்டாண்டு இறங்கினீங்கனாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது. நிச்சயம் எல்லோரும் இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போங்க. உங்களோட மனசில் உள்ள அத்தனையும் நிறைவேறும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.